எடுக்கல இப்ப இடத்துல பாடுறது இருக்குதா? ஓகே ஒரு அடுத்த இங்கே எடுத்து நம்ம ஊருக்கு மட்டும் வைங்க. பகவான் படைப்பிலே பண்டாரமாயிருக்கும் அப்படிக்கு வணக்கம். சொல்லிடுவான் வீட்டுல பொண்டாட்டிகளுக்கு தெரிஞ்சு ஒரு யூடியூப்ல போடுறது ஏன்டா பூமியை குடிக்கி பொண்டாட்டி ஒளிய நான் சொல்றேன் வீட்டோட சோத்த விசவத்திரம் சொல்லிட்டான். அதனால மாத்திட்டேன். பொண்டாட்டி வாழ்க பேர் மறந்து குடிச்சிருவாங்கப்பா. ஆள் தெரியுதா? வீசி எடுத்துருப்பாங்க. அதுக்கு மேல அடையாளம் சொல்ல மாட்டேன். பொண்டாட்டிக்கு வாழ்க நமஸ்காரம் நமஸ்காரம் வெல்கம் ஐயா நாடகத்துக்கு கொடுக்குறேன். என்னத்தை வணக்கத்தை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. காலையில் ஊர்ல வருவாங்க சம்பளம். நம்ம போய் பஸ் ஸ்டாண்ட் வாங்க வாழைப்பழம் மெரிச்சப்பழம். இப்ப சீசன் நாம்பழமே சப்போட்டா சப்போட்டா வியாபாரம் இருக்கியா? சில ஊர்ல வராங்க நாடகத்தை 11 மணிக்கு ஆரம்பிப்பான். சரி 10 மணிக்கு ஆரம்பிப்பான். நம்ம ஊர் தங்கமான ஊர். என்ன ஊரு? அலங்கப்பட்டின்னு சொன்ன உடனே இன்னைக்கு தான் சரியா 8 மணிக்கு 8 மணியா வாட்ச நல்லா பாரு. நீங்க மாத்திர வாட்சுங்க. நான் மாத்திர வாட்சு ஒரே வாட்சு. என்ன வாட்சு? இழுச்ச வாட்சு. அது கிடைக்கிறது பெரும்பா. சிறுவர் நாடகத்தை வச்சா நடுவு கொச்சக்கத்தை கட்டி சரி ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பிடிச்சு உட்கார வச்சுருவாங்க. அங்கிட்ட ஆண்கள் இங்கிட்டு பொங்கல். ஆமா அங்கிட்டு புளியோதரை அங்கிட்டு பூரி. பாத்துட்டியா? மணியத்துல மாதிரி பாத்துட்டியா? மொச்ச பயிர் சாப்பிடுறதுல இருப்ப. ஏன் கொச்சக்கயிறு பேர் வச்சிருக்கான்? கயிறு மொச்ச பச்சன்னு இருக்கான். அதனால இது கொச்சக்கயிறு. நீங்க கயிறுக்கெல்லாம் வேலையே இல்லையா? ஏன்னா மழை வர மாதிரி இருக்கா, நான் வரவே வராது. அப்படியே வந்தாலும் காலையில 6 மணிக்கு மேல வர சொல்லி
சொல்லி 3 கோயில சத்தியம் பண்ணியிருக்கேன். அண்ணே அமைதியா இருந்த அடுத்த வந்திருக்கா. எப்படி மழை பெய்யும்? இதை விட பெரிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஊர் வரைக்காசல் வாங்காம போக மாட்டோம்னு சொல்லி எல்லாரும் 7 கோயில போய் சத்தியம் வாங்கிட்டு தான் சாமி கொடுத்தா வந்திருக்கான். அதனால எப்படி எங்க பாவத்துக்காக நாடகத்துக்கு நடத்தணும் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு கலையிறங்க நாங்க நினைய மாட்டோம், நீங்க நினைய மாட்டோம். காலையில் வரைக்கும் அமைதியா இருந்த நடத்த பாருங்க. ஏன்னா சிலருக்கு நல்லா பாட்டினா பிடிக்கும், சிலருக்கு நல்லா பேசினா பிடிக்கும், நல்லது வேஷம் போட்டு வந்தா பிடிக்கும், சிலருக்கு ஒண்ணுமே பிடிக்காம வீட்டிலே படுத்துறது நாளைக்கு நாடகம் சரியில்லை அப்படின்னு சொல்லாம எல்லாம் அமைதியா இருந்த நடத்த பாருங்க. பேர் கொண்ட பெரியவர்களுக்கும் சில மதிப்பெண் மரியாதைக்குரிய தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் நாடக ரசிகர்களுக்கும் காலையில் கடை சென்று மாலையில் விடுதிருப்பி இம்மண்ணையும் மாணிக்கர்களாக மாற்றக்கூடிய விவசாய தோழர்களுக்கும் உயர்திரு காவல்துறை சார்பாய்வாளர்களுக்கும் சிறந்த முறையிலே ஒளிவு அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தளபதி ஆகிய சுருமாவில் விருப்பத்தில் பணியாற்றக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் சார்பாகவும் மதிப்பெண் பணியாற்றக்கூடிய நகைச்சுவை நாட்டிய நாடகி அருமை சகோதரி சாந்தி பழனி நாடக கலைக்குழு சார்பாகவும் எங்கள் அனைவரின் செம்மார்ந்த உயிர் வணக்கத்தினை உங்களுக்கு எல்லாம் வருக வருக அன்போடு தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய மதிப்பணி தூங்க கொண்டோம். நன்றி, அன்பு வணக்கம். சவுண்ட் காலையில் தான் மழை நின்றுச்சு, மழை இல்ல, மழையோட குஞ்சுதான் மழை குஞ்சு நின்றுச்சு. மழை குஞ்சுகளும் வராது காலையில தான். உட்கார் பால பால நல்ல வெள்ளிக்கிழமையிலே பாலக்காட்டு அம்மாவும் வாசலிலே மாற்றெடுத்தேன் உங்கள் பெருமை சொல்ல மன்னப்பூ கொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மாவும் வாசலிலே மாற்றெடுத்தேன் உங்கள் பெருமை சொல்ல மன்னப்பூ கொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. பாடி அம்மா வாழ்கிற பாடி பழக்கட்டும் மாவே உன் மகனானே. நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மாவும் வாசலிலே மாற்றெடுத்தேன் உங்கள் பெருமை சொல்ல மன்னப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. ஆலை கருமாலை நாம் போடலாம் அம்மா நானே தாராசி. ஆலை கருமாலை நாம் போடலாம் ஆதாருளாய் தாராசி. தாரை மாமாக நாம் காத்தலாம் அம்மா நானே தாராசி. அக்கறை காட்டுகின்ற நாடக கலைஞர்களை ஆடமெல்லாம் அவருக்கு தாயிருக்கு அவளைகளே. நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மாவும் வாசலிலே மாற்றெடுத்தேன் உங்கள் பெருமை கொள்ளே மன்னப்பூ கொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. இங்கே நான் கொண்ட கைராசியே எல்லாம் அவள் தந்த அருளாசியே. இங்கே நான் கொண்ட கைராசியே அம்மா என்னும் அருளாசியே. என்றும் என்னை காக்கும் மகளாசியே வாழ்வே நானும் தத்துவ பேசியே. அக்கறை கேட்பதற்கு அன்னை நான் போனியடா
மாவட்டம் மருங்காபுரி வட்டம் கருமலை கிராமம் காலங்கப்பட்டியில் அமர்ந்தார்கள் வாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பாலக்காட்டம்மன் திருக்கோவில் உற்சவத்தோடு அழைப்பை முன்னிட்டு தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு பெறும் நமது மாபெரும் முன்னணி கலைஞர்களே நானா கருப்பையா கொண்ட ஊர் நாட்டாமை உயர் திருவே பாலகிருஷ்ணன் பூசாரி இவர்கள் தலைமையிலும் மற்றும் மடங்கப்பட்டி ஊர் பொதுமக்கள் முன்னிலையிலே டி சமதாசாமி இயற்றிய ஸ்ரீ வள்ளி நாடகம் சிறப்பு நடைபெறும். நாடகத்தில் கலைஞர்கள் சென்றோடுமலா வெட்டமர் சுமட்டுவரும் நடிப்பு சக்கரவர்த்தி அருமை மாப்பிள்ளை அலங்கப்பட்டியை சேர்ந்த கண்ணப்பனவுடைய அன்பு மகன் டி கே இளங்கோவன் அவர்கள் வேடன் விருத்தனாக நடிப்பார்கள். மெல்லிசை நாயகி என்ற நாட்டு மக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கோயிலிசை கோயிலவாணி எம் ரேணுகா அவர்கள் ஸ்ரீ வள்ளியாக வலம் வருவார்கள். நாட்டு மக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய புதுக்கோட்டை அருமை தம்பி கே பி காளிமுத்தவர்களுடைய அன்பு மகன் பி அஜித் அவர்கள் வீணாகான பெரியர் நான்காக நடிப்பார்கள். அரண்மனை சக்கரவர்த்தி அரண்மனை உட்பா வெள்ளிசேத்திரர்கள் தேனிசை புகழ் என்ற நாட்டு மக்கள் நல்லா சொல்லக்கூடிய அருமை தம்பி கோயில்பட்டியை சேர்ந்த எஸ் கலைமணி விகம் எம்கம் அவர்கள் ஆர்மணிமன் பின்பாடுகளை சிறப்பாக சேர்ப்பார்கள். கை வேலை பார்க்கணும், வாய் வேலை பார்க்கணும், கால் வேலை பார்க்கணும். மூணு வேலை செட் ஆகும். சிலருக்கு வாய் பேசும், கை பேசாது. கை பேசினா கால் அமுக்க முடியாம எங்கிட்ட போட்டு மிதிச்சு மாத்தி மிதிச்சிடுறது. பூன்னு ஒரு சத்தம் வந்துடும், மொத்தத்துல எல்லாத்தையும் கெடுத்துடும். மூணு சரியா இருக்கணும். அதுக்கு நகராக மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்வான், இன்னிசை மன்னன், கோடி கம்பூர் என்று நாட்டு மக்கள் நல்லா சொல்லக்கூடிய அருமை மாப்பிள்ளை எம் கே சரவணன் அவர்கள் மிருதங்க மன்னர்களை சிறப்பாக
அதற்கு எதிராக பலவாக்கி புகழ் என்று நாட்டு மக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அன்பை தம்பி ரூபகன் அவர்கள் ஆழ்நிலை சிறப்பாக சேர்ப்பார்கள். பொறுப்பு என்ற மூர்த்தி அவர்கள் தாளத்தை முறையாக சேர்ப்பார்கள்.
சைன் தப்பு எனக்கு தப்பு உங்கள் கண்களை அலங்காரம் செய்து கொள்ளக்கூடிய வண்ணமான சீரமைப்பு எஸ் கலைஞர் சங்கர் சீனமைப்பு அன்பு உள்ளதுக்கு நன்றி. சாப்பாடு அருமையான ஏற்பாடுனே. வாழ்க்கையில மனுஷன் போதும் சொல்றது ரெண்டு தான். காலையில 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் போதும் சொல்லுவோமா? 200 ரூபாய் சேர்த்து கொடுங்க. ஆட்டோ கண்ணு பஸ் கண்ணு கேட்பான். ஆனா போதும் சொல்றது ரெண்டு. ஒண்ணு சாப்பாடு அண்ணன் அக்கா போப்பா சாப்பிட முடியாது வேணாப்பா. தெரியுமா? அடி ஒண்ணு ஐயோ அப்பா போப்பா சாமி ஆள விடுறாப்பா. இதை தவிர எதையுமே போதும் சொல்றது கிடையாது. சிறந்த முறையில் உணவு வழங்கி விழா கட்டுறவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகள் நம்ம வணக்கம். மைக்கு குயிக்கு லைட்டு வெயிட்டு தீப்பு டாப்பு சிறந்த முறையில் ஒளி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கணபதி ஆடியோ உரிமையாளர் மார்டின் கருமொழி சிறப்பாக கொண்டிருக்கக்கூடிய கணபதி ஆடியோ உரிமையாளர்களுக்கும் அதை பணியாற்றக்கூடிய அத்தனை உள்ளவர்களுக்கும் நன்றி. இந்நாட்டில் காணக்கூடிய ரசிகர் மக்களையும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களையும் வருக வருவன அன்போடு வரவேற்பது அலங்கம்பட்டி ஊர் பொதுமக்கள் அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி. நாடு அமைப்பு இந்நாடு மட்டுமல்லாமல் வேறு நாடுகளை கொடுத்தாலும் சிறப்பாக எடுத்துக் கொள்ளக்கூடிய கடவுர் பி பழனிசாமி மற்றும் MKM லைவ் யூடியூப் சேனல் அன்பு நண்பர் மணி அவர்களும் நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி. இந்த நாடகத்தை உலகெங்கிலும் ஒளிப்பதிவு செய்து எங்களுடைய நாடக கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் மணி அவர்கள் MKM லைவ் யூடியூப் சேனல் மணி அவர்களுக்கு நன்றி. நன்றிகள் நம்ம வணக்கம். எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. டான்ஸ்கார பேர் சொல்லாம இந்த வாரி எத்தனை பயில கூட தொங்க போட்டுருக்காங்க முகத்தை தான். இப்ப போட போகல நீ என்ன நாடக பக்கம் வேலை இருக்குது பாத்ரூம் ஒண்ணு பிடிக்கணும் இருக்க. ஆடு அழகி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சூறாவளி என்ற நாட்டு மக்கள் பேசப்படக்கூடிய போட்டது 2 டான்ஸ் தான். 2 டான்ஸ் இருக்கு. ஆனா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால ஒரு டான்ஸ்க்கு வேலை கம்மியா இருக்கு. அதனால ஒரு டான்ஸ் முடிச்சிருவோம். 2 பேர் வந்தா ஒரு மணி ஆயிரும். முதல்ல என்ன சொன்னா பள்ளி 12 மணிக்கு வரணும். நாங்க 1 மணிக்கு வரணும். இல்லையா 3 மணிக்கு வரணும். உங்க சமயத்துல நாடகம் நடந்துட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்மளா திருத்திக்கணும். ஆடல் கலைரசி அப்படியே சுந்தரி நாட்டு மக்கள் விளாசப்படக்கூடிய ஹரிதரணி ஹரிதரணி மாத்திட்டாங்களா? புதுக்கோட்டை ஹரிதரணி அவர்கள் டான்ஸ் ஆடிட்டு கலக்குவார்கள். நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாத ரோஜா மொட்டு கட்டி போடாத குமரிச்சிட்டு பாடாத பாடம் தொட்டு நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாத ரோஜா தொட்டு பெண்ணென்றால் பேயே இறங்குமா? ஆமா உங்களுக்கு இறங்காம போயிடும். செத்தவனுக்கே எழுந்திரிக்குமா? என்னது மனசு உயிரோடு உங்களுக்கு எழுந்திரிக்காதா? ஒரு சாதாரண பெட்ரோல் பங்க்ல போய் பாருங்க. ஆம்பளையாளுக்கு வேலை பார்க்குற பெட்ரோல் பங்க்ல கூட்டமே இருக்காது. 2 பொம்பளை பிள்ளை வந்து நிப்பாட்டி பம்ப கையில கொடுத்து இவன் பாட்டில் 100 ரூபாய்க்கு 3 தடவை பெட்ரோல் போடுவேன். 2 தடவை 30 ரூபாய்க்கு 1 தடவை 40 ரூபாய்க்கு. ஏன்னா அவன் பெட்ரோல் போட போற அந்த பிள்ளைய வந்து பார்க்க போறவன். ஜவுளி கடையில போய் பாருங்க. ஆம்பளை கடையில கூட்டமே இருக்காது. கிளவி இருந்தாலும் சரி கையை அடிச்சு 2 சுடிஸ்ல போட்டு நிப்பாட்டி போய் பாத்துக்க. இவன் தட்டி அந்த மாதிரி போய் அழகு கேட்பேன். எனக்கு எத்தனை நம்பர் சேரும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அப்படின்னு அங்க போய் பொம்பளை கேட்பேன். ஏன்னா உலகம் அப்படி போயிட்டு இருக்கு தம்பி. சாதாரணமா கோயில்ல பாருங்க, எந்த கோயிலா இருந்தாலும் சரி ஆம்பளை இருக்கிறதா கோயில்ல கூட்டமே இருக்காது. 2 வயசு பிள்ளை 2 போட்டு முன்னாடி தூக்கிட்டு போகட்டும். என்னத்த உங்க பானையாவது இப்ப மாவிளக்காவது போய் சாமி போடுறாங்க இல்லையா? அவங்களாம் சாமியை பார்த்து கும்பிடுவாங்க. இப்ப புளியமரத்தை பார்த்து கும்பிடுறாங்க. ஏன்னா உலகம் பெண்ணுக்கு அடிமை ஆயிப்போச்சு. இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு தண்ணீர தள்ளாடுது. எப்படி சொல்றீங்க? இல்ல ஆமா நீங்க தப்பா நினைக்க கூடாது. உலகம் இன்னைக்கு போதைக்கு அடிமையாயிடுச்சு. போதைக்கு அடிமையா ஒரு 25-30 வருஷம் முன்னாடி எல்லாம் ஒருத்தன் தான் குடிச்சு இருப்பேன். ஆமா 9 பேர் நல்லா இருப்பாங்க. அந்த ஒருத்தன் ஊருக்கு தெரியாம ஒழிச்சு போயிட்டு இருப்பேன். ஆமா இன்னைக்கு 9 பேர் குடிச்சுட்டு உட்காந்துருக்கான். இந்த ஒருத்தன் தெரியாம போயிட்டு இருக்கான். அவங்களோட கூட நம்மளை குடிக்க சொல்லுவாங்க. அப்படிங்கிற காலகட்டம் ஆகி போச்சு. கள்ளக்குறிச்சி கேட்டீங்களா இல்லையா? ஐயோ அந்த கதையை தான் சொல்ல வந்தேன். நம்மளுக்கு ரொம்ப நாளா சட்டை கிடைக்கிற பழக்கம் கை நடந்துதா? இல்லையே இப்ப நடந்தது லேசா. என் முன்னாடி 200 ரூபாய் காசு கொடுவி. சரி 2 நாளா மழை வந்து நாடகம் நின்று வச்சு அப்படின்னு நான் காசு கேட்டு அவ சொல்றா 200 ரூபாய் கிடையாது உனக்கு 500 ரூபாய் தரேன். ஆனா இங்கெல்லாம் சரக்கு வாங்காத நேரம் கள்ளக்குறிச்சி போயிரு. எதுக்குயா அப்படின்னா எதுக்கு கள்ளக்குறிச்சிக்கு போய் சொல்ல? நான் அப்பதான் யோசனை பண்றேன். கள்ளக்குறிச்சியில போய் நான் சாராய குடிச்சிட்டு சாகணும். இப்ப 10 லட்சம் ரூபாய் யாரும் கல்யாணம் பண்ணி பொழைக்கணும். அப்ப பொம்பளை கொடுக்க பார்த்தீங்களா? ஒரு பொம்பளை நினைச்சா
ஒரு ஆம்பளை மாத்திடலாம்னே. எவ்வளவு பெரிய முடியாத மாத்திடுவா. மாத்திடலாம். எங்க வீட்டு பக்கத்துல இருந்தா எப்ப பார்த்தாலும் ஒருத்த குடிச்சிட்டு பிள்ளைங்க போட்டு அடிக்கிறது, கொண்டாடி போட்டு அடிக்கிறது. வீட்டுல டிவி ஒரு நாளைக்கு விற்பேன், ஒரு நாளைக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா டேப்லெட் கடை கொண்டு விற்பேன். சரி, 3 நாள் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சுட்டா கடைசியில கொண்டாடி மட்டும் தான் மிச்சம். பொறுத்து பார்த்தா பொறுக்க முடியல. இவனை எப்படி திருத்துறது? ஒரே வழி. என்ன வழி? புருஷனை திருத்தணும்னா கண்டிப்பா கட்ட கொண்டாட்டினால முடியும். எப்படி? அப்படி இருந்து அந்த மாதிரி எடுத்துக்காட்டு. எப்படி? நீ குடிச்சிட்டு தலைவர்கள் தான் வர்ற, கவுசர் இல்லாம வர்ற, ஆமா, வேட்டி இல்லாம வர்ற, மான மரியாதை எல்லாம் போறது இல்லாம, யார் புருஷன்? மீனாட்சி புருஷன். யாரு மகன்? இன்னார் மகன். குடும்பமே மானம் விட்டு போயிருது. என்னைக்காவது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் நேரமா வீட்டுக்கு முன்னாடி நேரம் அம்மனமா நிற்பேன் அப்படின்னு நீ குடிச்சிருவாங்கன்னு சொல்ல. ஆஹா, நம்ம குடிச்சிட்டு போனா நம்ம கொண்டாடி நேரமா நிற்பா, ஊருக்கார பூரா மாத்துவாங்க அப்படின்னு சொல்லி அன்னையோட எனக்கு குடி விட்டுட்டேன். அப்போ ஒரு பொம்பளை நினைச்சா சாதிக்க முடியுமா? முடியும். அப்படிங்கிறத பொம்பளை தான் இருக்கு. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசு. இதுதான் உலகம். ஆனா அந்த உலகத்துல வாழும்போது 4 பேர் சிரிக்கிற மாதிரி வாழ்ந்துடக்கூடாது. நம்ம சிரிக்கணும், அடுத்தவர் சிரிக்கிற வாழ்க்கையை எடுத்துடக்கூடாது. மனுஷனுக்கு மட்டும் தான் சிரிக்கக்கூடிய பக்கம் உண்டு. ஆடு மாடு சிரிக்குமா? கோழி சிரிக்குமா? காக்கா சிரிக்குமா? ஏன் மனுஷனுக்கு சிரிக்கிற தன்மை கொடுத்த ஆண்டவன்? சிரிக்கணும், சிந்திக்கணும், சிரிச்ச உழைப்பா கூடாது. அப்படிங்கிற காரணத்துல மனுஷனுக்கு சிரிப்பை கொடுத்தான். இப்ப கிராமத்து நாகரிகம் வேற, டவுன் நாகரிகம் வேற. கிராமத்துல ஒரு பிள்ளைய கிராமத்துல கல்யாணம் கொடுத்தா நல்லா புழைச்சுக்கும். இந்த பிள்ளைய கொஞ்சம் மெட்ராஸ்ல கல்யாணம் கொடுத்தா என்ன ஆகும்? ஐயோ, கொஞ்சம் டக்க போற ஆயிரம். இந்த பிள்ளை கிராமத்துக்கார பிள்ளை 6வது படிச்ச பிள்ளை, புருஷன் பாரிகளை படிச்சவர், நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. 7 நாள் கழிச்சு புருஷன் சந்தேகத்தை கேட்கிறான். சரி மாமா, ஃபர்ஸ்ட் நைட் எப்போ வரும், எப்படி வரும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை யதார்த்தமா கேட்க, அதுக்கு புருஷன் பதார்த்தமா சொல்றாரு. எப்படி இந்த காலத்துல இப்படி இருக்க? 14 காலையில உனக்கு தாலி கட்டினேன், அன்னைக்கு நீ செம்புல பால் கொடுத்த, நான் உனக்கு பழம் கொடுத்தேன், வாழைப்பழம். அன்னைக்கு விடிய விடிய இருக்கணும்ல, இதுதாண்டி ஃபர்ஸ்ட் நைட் புருஷன் சொல்றேன். அது பொண்டாட்டி சொல்றேன் யதார்த்தமானவன். இதுதான் ஃபர்ஸ்ட் நைட்டா? நான் கூட பயந்துட்டே கிடந்தேன். இதுதான் நான் ஆடு மாடு வைக்கும் போது 6 இடத்துல செஞ்சிருக்கேன். நான் குடும்பம் உட்படுமா? ஏன்னா யதார்த்தத்துக்கு வேலைங்க தம்பி. அந்த காலத்துல பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண காலம். இப்ப எல்லாம் முதல்ல மாமியாருக்கு மருமகளுக்கு தான் பொருத்தம் பார்க்கணும். ஏகப்பட்ட வீட்டுல மாமியார் மருமகள் சண்டை மகளிர் மன்றம் போயிடுது. எங்க வீட்டு பக்கத்துல உள்ள மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை. பார்த்தா மருமகள் முந்திக்கிட்டான். மாமியாரை கொள்றதுக்கு மீன் குழம்பு வருஷம் வந்துட்டான். அருமையான விஷயம். ஏன் மீன் குழம்பு வருஷம் வந்தா? ஏன் அப்பதான் வாட வெளியே தெரியாது. மீன் குழம்பு வருஷம் மருமகள் சார் வீட்டுக்கு மாமியா செத்தது யாரு? மருமகன் தான் செத்தா. ஏன் மருமக செத்தா? மீன் குழம்பு ரசம் வந்து மருமகன், குழம்பு வச்சது மருமகன், சார் வீட்டுக்கு மாமியா. ஏன் மருமக செத்தா? ஏன் மீன் குழம்பு ரசம் வந்து பேசாம இருக்க வேண்டியானே? பேசாம இருக்க. ஏன் ஆர்வ குழம்புல உப்பு பாத்துறா, நக்கி பார்த்துட்டு அவசரத்து போயிட்டா. இதை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, தன்னுடைய தன்னை சொல்லும். நம்ம அடுத்தவங்களை கெடுத்துலாம் சொன்னா ஆண்டுகள் நம்மளை கெடுத்துருவான். நான் உங்களை ஏமாத்தலாம், ஆமா, நீங்க என்ன ஏமாத்தலாம். ஆனா ஆண்டவனை எவனுமே ஏமாத்த முடியாது. அதான் மிகப்பெரிய விஷயம். சிலவருக்கு நல்லா பாடினா பிடிக்கும், சிலவருக்கு நல்லா பேசினா பிடிக்கும், சிலவருக்கு நல்லா வேஷம் போட்டு பிடிக்கும், சிலவருக்கு நல்லா துணி இருந்தா பிடிக்கும், சிலவருக்கு ஒண்ணுமே பிடிக்காது. எங்கன்னா படுத்து தூங்கி எதிர்த்து காலையில டிக்கெட் எடுக்க சொல்லுவாங்க. நாடகம் நல்லா தான் இருந்துச்சு, நான் தான் தூங்கிட்டேன். விளம்பரம் பட்டா சபல் நாடகம். நான் ஆர்வ குழந்தை வேஷம் போட்டு வெளியே வந்துட்டேன். சரி, வெளியே வந்து வாங்க 15 வருடம் உட்காந்து நாடகம் பார்க்கறாங்க. ஏன் அந்த அன்னதானம் 30 நிமிஷம் கிளம்பிட்டாரு. அவர் வந்து அன்னதானத்துக்கு நாடகம் பார்க்கறதுக்குள்ள நாடகம் வந்து ஆரம்பிச்சோம்ல. சரி, இன்னமும் கத்துறாங்க. அப்படி அபிமத்தில் கிளம்பிட்டாங்க. அந்த 15 பேர் யார் தெரியுமா? மைச்சல் போடுறவங்க 5 பேர், 5 பேர் கோயில் பூசாரிக்கு 5 பேர், 5 பேர் காலையில காசு கொடுக்குறவங்க 5 பேர், 5 பேர். இந்த 15 பேர் தான் வெளியில வந்து நம்மளும் பாடிடுவோம். சரி, மெட்ராஸ் வந்திருக்கோம், பெரிய பெரிய சினிமா நடிகர்லாம் இருக்காது. அப்புறம் பேர் வாங்கலாம், அளவுலாம் இல்ல, மைக்ல ஆளுமே இல்ல. சரி, நம்ம தான் சொல்லுவோம்ல, அண்ணன் ஏத்துன என்ன ஒரே வார்த்தை தான் சொன்னேன், ஒரு வார்த்தை ஏத்திட்டார். எதுல? டாடா ஏசியில. அப்படி நாட முடிச்சு வச்சு நினைச்சு. சரி, அப்படி பல விஷயங்கள் தெரியாம நடக்கும். நம்ம இப்படி எல்லாம் தெரியாம நடக்க கூடாது. நாடகம் மக்கள் மத்தியில நேரடியா நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஆமா, இப்ப சினிமாவோட ஒரு சீன் தப்பா போயிட்டு வச்சிருங்க, அதை கட் பண்ணிடலாம். ஒரு பாட்டு தவறா போச்சுன்னா கட் பண்ணிடலாம். இங்க கட் பண்ண உயிர் போயிடும், கட் பண்ண முடியாது. எல்லாமே நேரடியா எது உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல நிகழ்ச்சியில வந்திருக்காங்க. அமைதியாக அந்த நாடகத்தை பார்க்க என்று சொல்லிக்கொண்டு உங்களோட விளையாட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அன்பு நண்பன் திண்டுக்கல் முத்தமிழ் நாடக சங்கத்தின் செயலாளர் PVK ராமலிங்கமாகிய நான் கோமலியாகவும் மற்றும் பலவடைகளை அடித்து உங்களின் நல்லாசை பெற காத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, நன்றி கலந்து வணக்கம். கைதிக்கு வாழ்க்கை அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி, நன்றி கலந்து வணக்கம். பாசு
இப்பெல்லாம் என்ன எல்லாத்தையுமே மரியாதையை கூப்பிட வேண்டியதா இருக்கு. தப்பினா நான் ஒப்பந்தம் வந்துருக்காங்க. அண்ணன் கூப்பிட்டா நீ என்ன எங்க போய் வந்தாங்க கேட்கறாங்க. பாசல பிரச்சனை எல்லாம் போயிருக்குல்ல, அதையும் சொல்லிட்டாங்க. நான் ரவுடியா எதுவுமே சொல்ல முடியல. உங்களை பிடிக்க அருமையா பாடுனீங்க. இப்ப ஏன் பேர் சொல்லிருங்க சொல்லுங்க. அதனால நல்ல பாடம் தூக்கி வச்சு பாடுங்க. தத்துவ பாட்டு ஒரு பிரச்சனை இல்லை. உள்ள ரெடியா இருக்குல்ல, பாடுங்க. வாழ்க்கையில மறக்க கூடாது, இடையில நிறுத்த சொல்லக்கூடாது. இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க நீங்க தானே அவரடியா தூக்க சொன்னீங்க. ஓஹோ, இல்ல உயர்வா தூக்குறதா நிமிடம் பண்ண பாட்டு கேட்கக்கூடாது. கேட்டனா என்ன பண்ணுவீங்க? 108 வருஷத்துல ஏத்துனாலும் ஏத்துருவீங்க. கொண்டு வரது 2 பேரு, கொண்டு வரது 4 பேரு. அந்த காலம் அப்ப தாய்க்கு கொண்டு வராது. கொண்டு வரது 4 பேருன்னா 4 கோடிக்கு 4 பேரு. இப்ப எல்லாம் ஒரே ஆளுதான். எப்படி 108 போன் பண்ண பெருசுல அவனே வச்சு அவனே தள்ளிடுறான். அன்னைக்கு 6 மணி நேரம் மனசு இருக்கு, இன்னைக்கு 6 மணிக்கு வேலையே கிடையாது. எல்லா ஊர்லயுமே சூழல இப்ப சூழலே இல்ல. எங்க தோட்டத்துக்கார பூரா வரப்பட்டு சூழல் தோட்டமாக்கிட்டேன். அதனாலதான் என்ன ஆகி போச்சு, மின்மயானம். இந்த பக்கம் தள்ளுனா அந்த பக்கம் விபூதி. நம்மளதோ உங்களதோ யாரதோ கொடுத்தாங்க, நம்ம பிரகாரம் வந்துடும். உலகமே வேகமா பிறக்கிறேன், வேகமா வளர்றேன், வேகமா செத்துறேன். இவ்வளவுதான் வாழ்க்கையில. இப்ப மழை பெஞ்சிருக்கு, நல்ல மழை பெஞ்ச உடனே நீ டெய்லர்ட்ட போய் கேளு, எப்படி நான் மழை மழை கிளிக்கிற பிடிச்சிருச்சு இல்ல, ஒரு வேலை கிளிக்கிற வேலை, ஏன்னா ஒரு வேலை கிளிக்கிற வேலை. அவர் அந்த ஸ்டைல சொல்லுவார். இப்ப வண்டிக்கு பணம் கொடுக்குறாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க மழை எப்படின்னு. நம்ம ஊர்ல சும்மா மழை கொடுத்து வாங்கிடுச்சு இல்ல, கொடுத்து வாங்கிடுச்சு, ஏன்னா ஒரு வண்டி கொடுத்து வாங்குறோம். இப்ப அதே மாதிரி வாய்ப்பு கொடுக்குறாருல்ல, அவர்கிட்ட போய் கேளுங்க அண்ணே நம்ம ஊர்ல மழை எப்படின்னு. பின்னு ஒண்ணு பின்னிருச்சியா, ஏன்னா அவர் பின்றவர், அவர் ஸ்டைல தான் சொல்லுவார். ஆமா, அதே மாதிரி துணி வைக்கிறாரு வைங்க, ஆமா, அவரெல்லாம் தவறு கிடையாது. உலகத்திலேயே அவர்தான் ரொம்ப உயர்ந்தவர். அவங்கள்ட்ட போய் கேளுங்க மழை எப்படின்னு. வெளுத்துருச்சு, ஏன்னா அவர் ஸ்டைல் அவர் சொல்லுவார். ஒரு மழையிலே ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இங்க பேச்ச மழை தண்ணி இங்க விழுந்தா அது சாதாரண தண்ணி, ஆத்துல விழுந்தா ஆத்து தண்ணி, குளத்துல விழுந்தா குளத்து தண்ணி. அதே தண்ணி கொஞ்சம் செப்பன போது ஒரு கோயிலுக்குள்ள வை தீர்த்தம் மாறிடுச்சா, மாறிடுச்சு இல்ல, அங்க போயிட்டு அதுக்கு பேர் தீர்த்தம். இப்ப நம்ம வீட்டுல இங்க காய்ச்சினா கள்ளச்சாராயம் இருக்கிறான். இது கவர்மெண்ட் கள்ளச்சாராயம் கொஞ்சம் ஊத்தி கணக்கா கொடுத்தா அது பேர் கவர்மெண்ட் சாராயம். நம்ம காய்ச்சினா கள்ளச்சாராயம். சாதாரண ஒரு பணம். இந்த பணம் என்னென்ன விஷயத்த மாத்துது பாத்தீங்களா? என்ன மாத்துது? கோயில நம்ம போய் போட்டா உண்டியல், உண்டியல் கோயில போட்டா காணிக்க, காணிக்க. ஆமா, அதே எழுதுற மாதிரி கொடுத்தா நன்கொடை, நன்கொடை. நம்மளுக்கு நடிகர்கள் கொடுத்தா அன்பளிப்பு, தெரியல உட்காந்துருக்கணும். அப்படி போட்டோம்னா பிச்சை. தர்மமா கொடுத்தா அது பேர் தர்மம். ஆனா பணம் ஒண்ணுதான், இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குதா. இவ்வளவுதான் வாழ்க்கையில மனுஷனுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனால மனுஷன் அப்புறம் தான் முதல்ல பாசம் வேணும் தம்பி. மாதா பிதா குரு தெய்வம். ஒரு மனிதன் முதல் தெய்வமே தாய் தான். அதனால அந்த காலத்துல என்ன பண்ணிருக்கான், தமிழ்நாட்டு தாய்நாடுன்னு சொல்லியிருக்கான். ஆமா, ஏன் தாயும் நாடு ஒண்ணு, நாட்டை காப்பாத்துறமா தாயை காப்பாத்துறமா. அதனாலதான் இந்திய வீரர்கள் தான் நீங்க எங்க உட்காந்துருக்காங்க, எல்லையில உட்காந்துருக்காங்க ராணுவ வீரர்கள். அவங்க அங்க உட்காந்துருக்காங்க, நம்ம இங்க நிம்மதியா இருக்கான். அங்க சுத்தாங்க நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, ஒரு அங்க காலி பண்ணிடுவாங்க. அது மாதிரி மாதா பிதா குரு தெய்வம். ஆத்தாவோட பாசம் எப்ப தெரியும், மனசுல கஷ்டம் வந்து ஆத்தாவோட அருமை தெரியும். வகுத்த கட்டிக்கு பேர முடியாது. அம்மாவோட உட்காந்து கும்பிடும்போது அம்மாவை கூப்பிடுவாங்க பாருங்க, அம்மா எவக்கு நடந்த உடனே அப்பா அப்பா சூடு விடுத்து ஒண்ணு போறாரு, கடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அம்மாவை தான் கூப்பிடுவேன் அம்மா. அடுத்ததுக்கு அப்புறம் அப்பா ரோட்டு கடந்து போயிட்டு இருப்பான், காட்ட கண்ணாடி சொல்ல உள்ள ஊத்திடும் அம்மா. கும்பிடுறதுக்கு அப்புறம் அப்பா. ஏன் கஷ்டம் உள்ள தாயை நினைக்கிறான், தொந்தி நடந்த 10 மாதங்கள் சுமந்து தன்னுடைய ரத்தத்தை பாலக தரக்கூடியவள் உலகத்துல பெற்றதாகிட்டு எல்லாருமே சொல்றாங்க, அதுதான் உண்மை. ஆனா அந்த குடும்பத்துக்காகவே ரத்தத்தை வந்து வேர்லையா செஞ்சது யாரு தெரியுமா, அதுதான் அப்பா. அப்பா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறது கிடையாது.
அம்மா கூடவே இருக்கிறாங்க தெரியும். அப்பா அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்காக வெளியில இருப்பாரு, வீட்டுல அதிகமா இருக்க மாட்டார். அதனால அப்பாவோட பாசம் எப்ப தெரியும்? அவர் இல்லாதப்பதான் அப்பாவோட பாசம் தெரியும். என்னோட காரணத்தாலே 10 மாசம் அவ்வளோ 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா உன் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஒரு தத்தை எல்லாம் பாடா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா உன் அன்புக்கு முன்னாலே அத்தனையும் சும்மா. இரும்பு கண்டாம தூசுதும்பு சேராம தொப்புள் பொறி அறுத்தெடுத்த அம்மா கண்புறக்க பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பத்தி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஒரு தத்தை எல்லாம் பாடா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே அத்தனை சும்மா. தொகுதும் சேராம தொப்புள் பொறி அறுத்தெடுத்த அம்மா தன்னுறக்க மாறாம கஞ்சி தண்ணி இல்லாம பாடு சோறு ஒட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே தியாகமெல்லாம் சும்மா. ஓ பாசத்துக்கு முன்னாலே தியாகமெல்லாம் சும்மா. வருடம் கொடுத்து புள்ளி கொடுத்த நாடு கூட கொடுத்து வெள்ளத்தோடு பொங்கி கொடுத்த நாடு கூட கொடுத்து காலிபத்தி நடவு நட்டேன் காலத்துக்கு தச்சு கொடுத்தேன் சேருவாடு சேர்த்து வச்சு நேரும் வாங்கி கொடுத்தேன்
ஆரிராரிரோ